நம்மளோட சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனியில் இனிமேல் தினம் தினம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வரப்போகுது. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்சியராக அந்த நிகழ்வுகளை எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்ப இருக்கிறோம். திங்கக்கிழமை புது வரவு. இந்த புது வரவு சினிமாவில் வர ஆசைப்படக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னோட இதுவரை நான் போட்ட வீடியோக்கள்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்ருக்காங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பு எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சும்மா சொல்கிறாங்களே தவிர, சினிமாவோட புரிதல் இல்லை. அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறாது. உங்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியணும். சினிமாவை பற்றி கொஞ்சமாவது ஒரு புரிதல் இருக்கணும். அது எதாவது கொஞ்சம் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வாய்ப்பு கேளுங்க, இல்லை என்னை தேடி வாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிறேன். ஆனால் ஒரு விவரமும் தெரியாமல் நம்மளும் சினிமாவுக்கு போயிடலாம் அப்படின்ற ஆசையில் என்னென்னமோ கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கான சமயம் அதுக்குள்ளே இல்லை. ஓகே, புது வரவு நிகழ்ச்சி திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை புது புது கண்டென்ட்டுகள் ஒரு சீன் எடுத்து ஹைலைட் பண்ணி சொல்லி அதில் அவங்களோட திறமையை பார்க்குறதுக்கு நடிக்க வச்சு அதை படப்பிடிப்பாக செய்து அந்த குறும்படங்களை உங்களுக்கு ஒளிபரப்ப போகிறோம். அந்த ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, புதுசாக வர்றவங்கக்கிட்ட நான் ஒரு கண்டென்ட்டை சொல்லுவேன், அவங்கள நடிக்க வச்சு பார்ப்பேன். அந்த நடிப்பில் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்போ நாங்களும் அவங்களும் கலந்துரையாடல் மாதிரி உங்களுக்கு வரும். நாங்கள் என்ன சீனை பேசுகிறோமோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது உங்களுக்கு ஒளிபரப்பாயிடும் இந்த குறும்படங்களாக. புதன்கிழமை மனசோடு பேசலாம் வாங்க. இந்த மனசோடு பேசலாம் வாங்கன்னு சொல்லும்போதே மனசு வலிக்குது. அதுக்கான காரணம், நேற்று நான் பாண்டிச்சேரி வரலும் ஒரு கோயிலில் போய் அதோட வரலாறு எடுக்கணும்னு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்க ஒரு கூலி தொழிலாளி. தினம் தினம் வெயிலில் நின்று கடுமையாக உழைக்கிற ஒரு உழைப்பாளி. அந்த முகம் மட்டும்தான் அவங்களுக்கு பொலிவாக இருக்குது. மற்றபடி கழுத்துலேருந்து கை உடம்பு எல்லாம் தீக்காயம் பட்ட அந்த ரணம். அந்த அம்மாவை கேட்டேன் நான், ஏம்மா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம்னு. என்னங்க பண்ணுறது, குடிகாரனுக்கு வாக்கப்பட்டேன், குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை, சந்தோஷமாக இல்லை, வாழ்கிறதை விட செத்து போகிறது பெட்டர்னு முடிவு பண்ணி இந்த ஒரு தவறான பாதைக்கு போனேன். ஆனால் நான் சாகலை, என்னை காப்பாற்றிட்டாங்க. இப்போது நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கோங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி எல்லா சம்பவங்கள்லேயும் சோகம் இருக்குது, எல்லா வீடுகள்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா மனசுக்குள்ளேயும் குமுறல்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு தற்கொலையோ தீக்காயங்களோ இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் அந்த அவசர முடிவை எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துலேருந்து எங்கேயாவது விலகி போயிடுங்க. இல்லை ஒரு அரை மணி நேரம் அந்த கோவத்தில் எங்கேயாவது நடந்து போங்க. அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல அது வீடாக இருந்தாலும், எந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்தாலும், விசேஷமான இடங்களாக இருந்தாலும், அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல சண்டை நடக்கிற அந்த இடத்துலேருந்து, பிரச்சனை வரக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தள்ளி போயிடுங்க. அவங்களையெல்லாம் சந்திக்காமல் இருங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு நீங்களே ஆசுவாசம் ஆகிடுவீங்க. உங்கள் உயிர் வீணாக போகாது. உங்கள் உடம்பு ரணத்தால் தினம் தினம் நிமிஷம் வலிக்காது. இது என்னோட தயவு செஞ்சு நான் வேண்டுதலாக கேட்டுக்கிறேன். யாரும் எந்த அவசர முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது குமுறல் இருக்கா, ஒரு சகோதரனாக, இல்லைன்னா கூட பிறந்த சகோதரனாக, இல்லை ஒரு நண்பனாக, இல்லை ஒரு தகப்பனாக, என்ன ரிலேஷன்ஷிப் வேணால் எனக்கு வச்சுக்கோங்க. ஆனால் என்னோட பேசுங்க, மனசோடு பேசுவோம். நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருப்போம். மனசோடு பேசலாம் வாங்க. வியாழக்கிழமை ஜோசியம். எதை தின்னா பித்தம் தெளியும்னு எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உலகம் அதுதான். இன்றைக்கி நிறைய ஜோசியக்காரர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அக்யூரேட்டாக சொல்கிறாங்களான்னா இல்லை. ஏனோ தானோன்னு பல பேர் சொல்லிடுறாங்க. சிலதெல்லாம் கேட்கவே முடியல, சிலதெல்லாம் அரையும் குறையுமா இருக்குது. ஓரளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய, ஏன்னா 100% யாராலையும் சொல்ல முடியாது, ஒரு 70-80% சொல்லணும் இல்லையா. அப்படி ஒருத்தவங்க நம்மளோட சேனலுக்கு அந்த ப்ரோக்ராமை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ நமக்கு சொல்கிறாங்களோ அதிலிருந்து வியாழக்கிழமை உங்களை தேடி உங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய அந்த கணிப்பு சார்ந்த அந்த ஜோசியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை தெய்வ திருச்சோலை. கோயில் ஸ்தல வரலாறுகளை கண்டிப்பாக நாங்கள் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு கோயிலாக வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்தே ஒவ்வொரு கோயிலோட வரலாறையும் உங்களுக்கு சொல்லி அந்த பதிவுகளை நான் உங்களுக்கு ஒளிபரப்புவேன். இதுதான் எங்கள் சினிமாக்காரன் செல்லுலாய்டோட இப்போதைக்கு உள்ள விஷயம். இனி சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது. அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7 நாள் 7 நிகழ்ச்சிகளோடு
உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். அதுக்கான எல்லா வேலைகளும் செய்துட்ருக்கோம். இதுதான் ஆரம்ப கட்டம். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தயவு செஞ்சு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்கள் வளர்ச்சி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் நிம்மதியாக வேலை செய்யணும். நன்றி.